சார் வணக்கம் சார். வணக்கம் ரே. தமிழக அமைச்சரவை இன்னைக்கு விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே அஹ், ஒரு இளம் ரத்தம் பாய்ச்சின மாதிரியான ஒரு அமைச்சரவையாக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ தமிழக அரசியல் வரலாற்றில் மூத்த அமைச்சர்கள், அரசியலில் ரொம்ப அனுபவசாலிகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அப்படி இருந்த ஒரு அமைச்சரவை இன்றைக்கி ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் அதிலும் குறிப்பாக நிறைய மாற்றங்கள் இந்த அமைச்சரவையில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருந்தது. மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 12 பேர் தான் அமைச்சராக இருக்காங்க. 6 இலாக்கா முதல்வர் விஜயை வச்சுருக்காரு. அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணல. ஒரு 30 அமைச்சராவது இருக்கணும். என்ன இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்த பொழுது கூட்டணி கட்சிகளுக்கும், ஏன்னா காங்கிரஸ் அமைச்சரவைக்குள்ளே வந்துட்டுன்ட்டாங்க. சிபிஐ, சிபிஎம்மு, அப்புறமா விசிகா, இந்திய முஸ்லீம் லீக், இவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க, வாங்க நீங்கள் அமைச்சரவையில் பங்கு பெறுங்க வாங்க அப்படின்னு. அதில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நாங்கள் இல்லைங்க வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறேன்ட்டாங்க. விசிகா தன்னுடைய நிலைப்பாட்டை ஒரு மாதிரி அவங்க சொல்லாமல் இருந்தாங்க. பெரும்பான்மையாக எல்லாரும் முதல்வர் விஜயே விரும்பினது என்னென்னா, விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அமைச்சரவைக்குள்ளே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் தான் எம்பியாக இருக்கிறாரு அப்படின்பொழுது திருச்சி கிழக்கையே நாங்கள் விட்டு கொடுக்குறோம், அதுக்காக வரட்டும் அப்படின்னு. ஏன்னா ஒரு அனுபவசாலி, ஒரு அரசியலில் ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர், சமூக நீதியை பற்றி பேசிக்கொண்டு இருப்பவர், அதனால் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்க. இப்போ நம்ம பேசியிருக்க நேரம் வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்குறதா முடிவு பண்ணியாச்சு. அவங்க இந்த அமைச்சரவை பட்டியலில் நாங்கள் இருக்கிறோன்னு முடிவு பண்ணியாச்சு. அதே போல் இந்திய முஸ்லீம் லீக்கும் நாங்கள் சேர்ந்துட்டு 2 அமைச்சர் எக்ஸ்ட்ரா வந்தாச்சு. இது தவிர பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம், 7 பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காரு. 4 பெண்கள், மிக முக்கியமான ஒரு விஷயம். அது தவிர மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, நம்ம பிரித்து பேசவே கூடாது ஒரு விஷயம். அது காரணம், பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்சியினுடைய ஒரு ஸ்லோகமாகவே சிஎம் விஜய் அவர்கள் தொடங்கினார். அப்புறமா எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த எலெக்ஷனு 2026 எந்த ஜாதி எந்த மதம் அதை பற்றியெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. மக்கள் பார்த்தது ஒன்றே ஒன்று, விஜய் என்கிற அந்த ஒற்றை முகம்தான் இந்த வெற்றி முழுக்க அவரை வச்சு தான். அதனால் இந்த அமைச்சரவையும் பார்த்திங்கன்னா, இந்த அமைச்சரவையும் ஒரு இளம் ரத்தம் உள்ளே இறங்கியிருக்கிற ஒரு அமைச்சரவையாக தான் இருக்குது. சார், விக்கிரவாண்டி மாநாட்டிலே சிஎம் விஜய் அவர்கள் சொன்னது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அது நிறைவேற்றிருக்கலாரு சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்க. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் அப்படி சொல்லும் பொழுது எல்லாரும் என்னப்பா இது இது சினிமா டைலாக் பேசிகிட்டு இருக்கார் இவர். அந்த விக்கிரவாண்டி மாநாடே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கட்சியின் மாநாடாகவே பல பேர் நினைக்கல. பல பேர்னா நான் மக்களை சொல்ல, மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அதை ஒரு மாநாட்டாகவே நினைக்கல. அவங்க நினச்சதெல்லாம் என்னென்னா, விஜய் படத்தோடைய ஆடியோ லான்ச்சு, அவருடைய ஒரு படத்தோடைய ஒரு புது பூஜை, அது அவுட்டோரில் வச்சுருக்காரு, விழுப்புரம் பக்கத்தில் வச்சுருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கு வந்தவங்க தான் இவ்வளோ பேரும். இந்த நேரத்தில் இவர் பாட்டு பேசுகிறாரு. அவர் பேசி மாட்டோம், அவர் பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் சாத்தியமா? இன்றைக்கி அது சாத்தியப்பட்டு போயிடுச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 59 வருஷமாக நாங்கள் தமிழக அரசியலில் அமைச்சரவையில் பங்கு பெறாத நிலைமையிலிருந்து எங்களை அப்படி உட்கார வச்சிருக்காரு சிஎம் விஜய் அப்படின்னு காங்கிரஸார் நெகிழ்ச்சி அடைகிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறார்கள். அது ஆரம்பத்திலே சொன்னவர் யாருன்னா மாணிக்கம் தாகூர். எங்கள் கூட்டணி பேசும்போது வந்துருங்க, எங்கள் இது கூட்டணி பேசும்போது மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொன்னது என்னென்னா, வந்துருங்க, இந்தங்க டிவிக்கு பக்கம் வந்துருங்க, காங்கிரஸார் வந்துருங்க, இங்கே திரும்ப அங்கே ஏங்க போயிட்டே இருக்கிறீங்க, இங்கே யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, குறிப்பாக தென் மாநிலங்களில் நாம் காங்கிரஸ் இயக்கத்தை இன்னும் வளர்க்கணும்னா டிவிகே மாதிரியான கட்சிகள், ஏன் டிவிகே உடனே ஒரு கூட்டணி வச்சுக்கணும், ஆனால் பூரா இளைஞர்கள், நம்ம அப்போ தான் அந்த கட்சி வளரும், இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, திரும்ப நீங்கள் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்த பிறகு இல்லைங்க, நாங்கள் அங்கே தாங்க கூட்டணி தொடருவோம்னு சொல்லி வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றவுடன் தாவேகாவுக்கு ஆதரவுன்னு முதல் சேர்ந்தது காங்கிரஸ் தான். இன்றைக்கி நாங்கள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கோம். அது ஒரு வரலாற்று சாதனை கூட சொல்லலாம். வெறும் வாய்மொழியாக சமூக நீதி மற்றும் பேசிக்கொண்டிருந்த முன்னாடி இருந்த அரசுகளுக்கு மத்தியில் இவர் அமைச்சராக்கி பார்த்துருக்கிறார் சார் தலித்துக்களை. இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாகவே அருமையாக சொன்னீங்க நீங்கள். ஏன்னா
சமூக நீதி, சமத்துவம், சமூக ஒற்றுமை, இதெல்லாம் பல மீட்டிங்கில் நம்ம பல தலைவர்கள் பேசி கேட்டிருக்கிறோம். வந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணல. இவரும் வந்து விஜய் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 10ஓடு 11 சமூக நீதி பற்றி அவர் மேடையில் பேசுகிறாரு, சமத்துவத்தை பற்றி அறிக்கையை விடுறாரு, மற்ற இதுவை பற்றி அவர் வந்து சொல்கிறாரு, பிறப்புக்கு எல்லா உயர்க்கும் சொல்லிட்டு இருக்காரு. வெறும் வாய்மொழி தாங்க இது. அப்புறம் மற்ற அரசியல்வாதி மாதிரி அப்படின்னும் பொழுது இன்னைக்கு பாருங்கள், அமைச்சரவை பட்டியலில் 20% பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லாரும் சாமானியர்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் சாதாரண வீட்டு பிள்ளைகள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளிம்பு நிலை மக்கள், ஒரு நடுத்தர குடும்பம், நடுத்தரத்துக்கு கீழான குடும்பம். இது வெறும் பட்டியலின மக்கள் மட்டும் இல்லாமல் வந்து தேவர் சமூகம், வன்னியர்கள், பிராமணர்கள், இப்படி எல்லாருக்குமான இது நம்ம ஜாதி பற்றி பேசக்கூடாது. வந்து காரணம் என்னன்னா, அரசியலில் ஜாதி அரசியலும் உண்டு. அதையெல்லாம் உடைச்சிட்டு வந்தது தான் 2026 தாவேகா. அதனால் நாங்கள் வெறும் வாய் சொல்லில் வீரர்கள் கிடையாது, செயல்லையும் அதை காட்டுவோன்னு காட்டியிருக்காரு சிஎம் விஜய். இந்த அமைச்சரவை பட்டியலில் வந்து இளைஞர்களாக இருக்காங்கல்ல சார், இது எப்படி சார் பாருங்க? எல்லாமே 50க்குள்ள, ஒருத்தர் மட்டும்தான் 70 நினைக்கிற செங்கோட்டையன் அவர்கள், அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் 70 வயசு, மற்ற எல்லாம் 50க்குள்ளே இருக்கிறாங்களா? இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, விவேகானந்தர் உட்பட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட சொன்னது என்னென்னா, இந்த நாட்டை வந்து இளைஞர் கையில் கொடுங்க, அவங்க கையில் கொடுங்க வந்து. ஏன்னா உலகத்தில் அதிக இளைஞர்களை உள்ள நாடு வந்து இந்தியா தான். இளைஞர்களுடைய ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம். ஆனால் இளைஞர் கையில் கொடுங்க இந்த நாட்டை அப்படின்னு. அது யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல வந்து. ஆனால் வெளியே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து செயல் வடிவாக இன்று காமிச்சிருக்கிறவர் வந்து விஜய். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அமைச்சரவையில் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இளைஞர்கள், இளைஞிகள். நீங்கள் சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். அதனால் அடுத்த கட்டம் இளைஞர்களுடைய அப்படின்ற ஒரு இளைஞர்களுடைய கையில் தான் போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுடைய பயன்பாடு, மீடியாவுடைய பயன்பாடு, அதை கையாளுறவங்க இளைஞர்கள், குறிப்பாக அரசியல் பேசுறது, அரசியல் கற்றுக்கிட்டது, அரசியல் மீதான ஆர்வம் வந்ததே தாவேகா கட்சியினுடைய வெற்றிக்கு பிறகுதான். ஆனால் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மிக சிறப்பாக அவர்கள் செயலாற்றுவார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள். செயலாற்ற வேண்டும். சார், அமைச்சர் அருண்ராஜ் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அரசு மருத்துவமனையில் தான் நீ வந்து எம்எல்ஏவாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் அவங்களாம் அரசு மருத்துவமனையில் தான் வந்து மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? பிரமாதமான இதுங்க. அது இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, வெங்கடேஷ் நடித்த ஒரு படம் வந்து 99 2000 வந்துடுச்சு. அந்த படத்தை எடுத்தது யாருன்னா திருப்பதி சாமின்னு, நரசிம்மான்னு ஒரு படம் எடுத்தால் மறைந்த திருப்பதி சாமி அவர்கள் தான் அந்த படத்தை எடுத்தார். வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அங்கே வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் இருப்பார். அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணுவார் அவர். கடைசியில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப மோசமாகி அவரை கொண்டு வந்து ஜிஹெச்சில் வந்து அவர் அடையாளமே தெரியாது ஆகிடுவார். அவரை கொண்டு வந்து ஜிஹெச்சில் போட்டுருவாங்க. ஜிஹெச்சில் போட்டோன்னா அங்கே இருக்கிற நிலைமையை அங்கே பார்த்த பிறகு தான் அவருக்கு தெரியும். வந்து அட்டடா என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் வந்து நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையில் தான் நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கணுன்ற ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் போயிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. அப்புறமா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் வந்து பேசியிருக்கார். வந்து குறிப்பாக வந்து இங்கே அரசு மருத்துவமனைலாம் சிறப்பான ஒரு மருத்துவம் செய்கிறாங்க, காஸ்ட்லியான மருந்து இருக்குது, எல்லா டெஸ்ட்டும் ஃப்ரீ. ஆனாலும் மக்கள் தயங்குறாங்க. காரணம்னா அது காரணமும் சொல்லியிருக்காரு. வந்து இங்கே வந்தால் காத்துன்னு இருக்கணும், சுகாதார சீர்கேடு, கழிப்பறையும் சரி கிடையாது, ரெண்டாவது வந்து இன்முகத்தோடு யாரும் பேச மாட்டாங்க, இதெல்லாம் மாற்றுவோம், நீங்கள் தாராளமாக வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கலாம், உயர் சிகிச்சைகளாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஒரு இது போட்டது கூட வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன். சார், ஏஐக்குன்னு ஒரு தனித்துறையை வந்து உருவாக்கியிருக்காங்களா சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் அவர்களுடைய வாக்குறுதியில் இனி தமிழ்நாட்டை ஏஐயும் ஆளும் அப்படின்னு. ஏன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்கள் வந்து அதை வந்து மறுக்கவே முடியாது. வந்து அதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நம்ம நல்லது மட்டும் எடுத்துப்போம். குறிப்பாக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணுமா, உங்கள் வீடு தெரிய வரும். உங்களுக்கு ஒரு நலத்திட்டம் வேணுமா, உங்கள் ஃபோன் மூலிமா அது உங்களுக்கு வந்து சேரும். அதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அரசு அலுவலகத்துக்கு போக தேவையில்ல, ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக இடைத்தரகர்கள் நீங்கள் தேட வேண்டியதில்லை. எல்லாமே வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் உங்கள் கையிலேயே வந்துடும். நலத்திட்டங்கள் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், பிறப்பு சான்றிதழ் குழந்தைங்களுக்கு ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு வந்தாச்சு வந்து. அப்போ ஏஐ உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகித்துக்கிட்டு வருது. அதனால் அதுக்குன்னு தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அண்டு ஏஐ அப்படின்னு சேர்த்து வேளச்சேரி அமைச்சருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்துருக்காங்க.
உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சார், இன்னொன்று, விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை, எங்களுக்கு வந்து நீர்நிலைகளில் இருக்கிற ஏரி குளங்களில் இருக்கிற வண்டல் மண்ணை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விவசாய சங்க தலைவர் வந்து அவரை பார்த்துருக்காங்க. நேற்று சொல்லியிருக்காரு, நேற்றே மீட்டிங் போட்டு இன்றைக்கி அறிவிப்பு வெளியாயிடுச்சு, நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதுதாங்க வந்து ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கை மீதான பரிசீலனை, அந்த பரிசீலனைக்கு பிறகு அந்த கோரிக்கை சரியான முறையில் இருக்கிறதா, அந்த கோரிக்கை வந்து நிஜமாகவே வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஆய்வு பண்ணி அதிகாரிகளும் ரிப்போர்ட் கொடுத்து முதல்வர் பண்ணுங்க நீங்கள் குயிக்காக. ஏன்னா ஒரு மனு கொடுத்து அந்த மனு போய் சேர்ந்து அது இதுவாகி அதுக்கு ஒரு பதில் கடிதம் வந்து அந்த மனு மீதான விசாரணை வந்து அது வந்து போய் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும். அது குயிக்காக நடக்குதுன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விவசாய சங்கத்தை சேர்ந்தவர் வந்து கேட்டிருக்காரு, வண்டல் மண் இருக்குது, அது விவசாயிகளுக்கு போய் கொடுங்க நீங்கள் அப்படின்னு, எடுத்துங்க நீங்கள் தாராளமாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வண்டல் மண்ணை விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் வந்து காசுக்கு, நீங்கள் எடுத்துங்கன்னு சொன்னது வந்து. ஏன்னாலும் ஒரு நாடு நல்லா இருக்குன்னா விவசாயம் நல்லா இருக்கணும். விவசாயம் நல்லா இருந்தால் தான் ஒரு நாடு நல்லா இருக்கும். அவன் சேத்துல காலை வச்சா தான் நாம் சோத்தில் கையை வைக்க முடியும்னு வந்து உலகம் பூரா இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா உலகத்தை பெருமளவில் ஆட்டி படித்தது வந்து உணவு பஞ்சம் தான். அந்த உணவு பஞ்சம் எந்த இதுவுக்கும் வரக்கூடாது. வந்து அதுக்கு விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இவரும் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு விவசாயிகளுக்காக, வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். அதில் இந்த ஒரு முதல் ஒரு என்ன சொல்கிறது, பிள்ளையார் சுழியாக இதை வரவேற்கிறோம். கருத்து ரொம்ப நன்றி சார். வணக்கம்.